Welcome to TN Science World. Today we see the continuation part of the Unit 16, Plant and Animal Hormones, Human Endocrine Glands. Human Endocrine Glandsல என்னென்ன இருக்குது அப்படின்றத நாம் நேற்றே பார்த்துட்டோம். ஹியூமன் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதுக்கப்புறமேட்டு அதில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பிற முதுகெலும்பில் காணக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் நேற்று தெளிவாக சொன்னோம். பிட்யூட்ரி, தைராய்டு, பேராதைராய்டு, பேங்க்ரியா, அட்ரினல், கார்டெக்ஸ் அண்ட் அட்ரினல் மெடுலா, கோனாட்ஸ் அண்டு தைமஸ் கிளாண்ட், இது எல்லாமே மனிதர்கள் மற்றும் முதுகெலும்புகளில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு, at first we see the pituitary gland. The pituitary gland of hypophysis is a pear-shaped compact mass of cell located at the base of the midbrain, attached to the hypothalamus by the pituitary stalk. Stalk means pituitary thand. The pituitary gland is anatomically composed of two lobes and perform different functions. They are anterior lobe adenohypophysis and posterior lobe neurohypophysis. The intermediate lobe is non-existent in humans. இடைக்கதுப்பு மனிதர்களுக்கு இல்லை என்பதுதான் இது. பிட்யூட்டரி சுரப்பி அல்லது ஹைப்போஃபைசிஸ் பட்டாணி வடிவிலான திரட்சியான செல்களின் தொகுப்பு. இது மூளையினுடைய அடிப்பகுதியிலே டயான்செஃப்லான் கீழ்ப்புறத்திலே ஹைப்போதலாமஸுடன் பிட்யூட்டரி தண்டின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. பிட்யூட்டரி சுரப்பியானது இரண்டு கதுப்புகளை கொண்டது. அவை வெவ்வேறு செயல்பாடுகளை செய்கின்றன. முன்புற கதுப்பு அடினோஹைப்போசிஸ் என்றும் பின்புற கதுப்பு நியூரோஹைப்போசிஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இடைக்கதுப்பு மனிதர்களுக்கு காணப்படுவது இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. The pituitary gland forms a major endocrine glands in most vertebrates. It regulates and controls other endocrine glands and so it is called as a master gland. பெரும்பாலான முதுகெலும்புகளிலே பிட்யூட்டரி சுரப்பி ஒரு முதன்மையான சுரப்பி. இது பிற நாளமில்லா சுரப்பிகளை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துவதால் இதனை தலைமை சுரப்பி என அழைக்கப்படுகிறது. ஹார்மோன் செக்ரீட்டட் இன் த ஆன்டீரியர் லோப் அடினோஹைப்போதிசிஸ் ஆஃப் பிட்யூட்ரி. பிட்யூட்ரியுடைய முன்கதுப்பு அடினோஹைப்போசிஸ் மற்றும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் என்னென்ன? த ஆன்டீரியர் பிட்யூட்ரி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் அண்ட் செக்ரீட் ஹார்மோன்ஸ் which stimulates the production of hormones by other endocrine glands. The hormones secreted by anterior pituitary are first பார்த்தீங்கன்னா growth hormone, வளர்ச்சி ஹார்மோன். ரெண்டாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் TSH, தைராய்டு தூண்டும் ஹார்மோன். மூணாவது அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ACTH, அட்ரினல் புரணியை தூண்டும் ஹார்மோன். நாலாவது கொனட்டோட்ரோபிக் ஹார்மோன் GTH, which compress the follicle stimulating the hormone and luteinizing hormone. அதுக்கு அடுத்தபடியாக இருக்குது ப்ரோலாக்டின். இந்த ஹார்மோன்களை தான் இது சுரக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா growth ஹார்மோன், வளர்ச்சி ஹார்மோன் என்ன வேலையை செய்யுது? growth hormone promotes the development and enlargement of all tissues of body. It stimulates the growth muscles, cartilage and long bones. It controls the cell metabolism. வளர்ச்சி ஹார்மோன் என்பது உடலுடைய திசுக்களுடைய வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை ஊக்குவிக்கிறது. தசைகள், குருத்தெலும்பு மற்றும் எலும்புகளுடைய வளர்ச்சியை இது தூண்டுகிறது. இது செல்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. அதுதான் மெட்டபாலிசம். இது ஹார்மோனுடைய முறையற்ற சுரத்தலை கீழ்காணும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது அதிகமாக சுரந்தது அப்படின்னாச்சுன்னா, குறைவாக சுரந்தது அப்படின்னாச்சுன்னா டுவார்ஃபிசம், குள்ளத்தன்மை உண்டாக்கும். It is caused the decreased secretion of growth hormone in children. The characteristic features of the stunted growth, delayed skeletal formation and mental disability. குழந்தைகளுடைய சுரப்பியின் காரணமாக, குறைவான சுரப்பின் காரணமாக இந்நிகழ்ச்சி குழந்தைகள் காணப்படுகிறது. குன்றிய வளர்ச்சி, எலும்புகள் உருவாவதிலே தாமதம் மற்றும் மன வளர்ச்சி குறைபாடு ஆகியவை இதனுடைய அறிகுறிகளாகும். அடுத்து அக்ரோமெகலி. அக்ரோமெகலினா எக்ஸஸ் செக்ரீஷன் ஆஃப் growth ஹார்மோன் இன் அடல்ட்ஸ் மே லீட் டு அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். அசுரத்தன்மைன்னு பேர். குழந்தை வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தால் காரணமாக மிகையான வளர்ச்சி அடைவார்கள்.
அக்ரோமெகலி என்பது பெரியவர்கள் அதிகப்படியான வளர்ச்சி ஹார்மோன்கள் சுரத்தல் காரணமாக முகம், தலை, கை, கால்கள் ஆகியவற்றை அதிகமான வளர்ச்சியை பெற்றிருப்பார். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஎஸ்ஹெச். டிஎஸ்ஹெச் கண்ட்ரோல்ஸ் த growth ஆஃப் தைராய்டு gland, coordinates its activities and ஹார்மோன் செக்ரீஷியன். இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அதனுடைய செயல்களையும் ஹார்மோன் சுரத்தலையும் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது தான். அடுத்தது கொனடோட்ரோபிக் ஹார்மோன். கொனடோட்ரோபிக் ஹார்மோனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்டினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், அர்டினல் புரணியை தூண்டக்கூடிய ஹார்மோன் ஏசிடிஹெச் அப்படிங்கிறது. அது என்ன வேலையை செய்யுது அப்படின்னாச்சுன்னா ஏசிடிஹெச் ஸ்டிமுலேட்ஸ் த அர்டினல் கார்டெக்ஸ் ஆஃப் த அர்டினல் கிளாண்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் இட்ஸ் ஹார்மோன். இட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் இன் இந்த அர்டினல். இந்த ஹார்மோன் தைராய்டு சுரப்பினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இது அர்டினல் சுரப்பினுடைய புரணியை தூண்டி ஹார்மோன்களை சுரக்க செய்து மேலும் அர்டினல் புரணியிலே நடைபெறக்கூடிய புரத உற்பத்தியிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்குது கொனடோட்ரோபிக் ஹார்மோன். கொனடோட்ரோபிக் ஹார்மோன் த கொனடோட்ரோபிக் ஹார்மோன் ஆர் ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லூட்னைசிங் ஹார்மோன் விச் ஆர் எசென்சியல் ஃபார் த நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் கோனட்ஸ். இனப்பெருக்க உறுப்பு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது இந்த கொனடோட்ரோபிக் ஹார்மோன் தான். அடுத்தது ஃபாலிக்கிள் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இன் மேல் இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஜெர்மினல் எபித்தீலியம் டெஸ்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ். In female, it initiates the growth ovarian follicles and its development in ovary. இது ஆண்களிலே விந்தகங்களுடைய எபித்தீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்களை உருவாக்குவதற்கும் பெண்களுடைய அண்டச்செல் சுரப்பில் அண்டச்செல்கள் வளர்ச்சி அடைவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. அடுத்து லூட்னைசிங் ஹார்மோன் எல்ஹெச் அப்படின்னு என்ன அப்படின்னாச்சுன்னா இன் மேல் ப்ரமோட்ஸ் த லீடிங் செல்ஸ் ஆஃப் த டெஸ்ட் செக்ரீட் த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோடிரான். இன் ஃபீமேல் இட் காஸ் த ஓவல்யூஷன் rupture of mature Graafian follicles responsible for the development of corpus luteum and the production of the female sex hormone estrogen and progesterone. ஆண்களிலே லீடிங் செல்கள் தூண்டப்படுவதன் மூலம் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனான டெஸ்டோடிரான் சுரக்க காரணமாக இருக்கிறது. பெண்களின் அண்டம் விடுபடும் முதிர்ந்த கிராஃபியன் பாலிக்கல் செல்கள் அண்டம் விடுபடுதல் செயலுக்கும் கார்பஸ் லூட்டியஸ் வளர்ச்சி அடைதல் பெண்கள் இனப்பெருக்க ஹார்மோன்களாக ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்டான் உருவாக்கத்திற்கும் காரணமாக உள்ளது. அடுத்து ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டின்னா லாக்டின்னாவே பால்னு அர்த்தம். பிஆர்எல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எ லாக்டோஜன் ஹார்மோன். திஸ் ஹார்மோன் இனிஷியேட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ் டூரிங் த ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்டு பர்த். குழந்தை பிறத்தலுக்கு பின்னாடி தாய்க்கு பால் சுரத்தலை உண்டு பண்ணக்கூடிய வேலைகளை இந்த ப்ரோலாக்டின் பிஆர்எல் ஹார்மோன் செய்கிறது அப்படிங்கிறது தான். மோர் டு நோ இனி தெரிஞ்சு வச்சது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டலோனியன் என்னும் ஹார்மோன் பார்த்திங்கன்னா பிணியல் சுரப்பிலே சுரக்குது. இந்த ஹார்மோன் கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லி டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. இது ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய கால தூதுவர்கள் யார் அப்படின்னாச்சுன்னா பிணியல் சுரப்பிலே சுரக்கக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிற சுரப்பி தான் ஹார்மோன் தான். ஏனெனில் இது உடல் முழுவதும் இரவு நேரத்திலே உணர்த்தும் பணியில் இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. இரவு நேரங்களிலே ஒளி குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிபடுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. மெலட்டோனின் உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு உண்டாகிறது. ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் பார்த்திங்கன்னா அண்ட் ரிலேட்டட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு பேர் கால தூதுவர்கள், டைம் மெசஞ்சர் அப்படின்னு சொல்லி பேர். எது அப்படின்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். அதுக்கு அடுத்தபடியாக கிளாண்ட் ஜூரிங் த ப்ரெக்னன்சி அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் ஆஃப்டர் சைல்டு பர்த். குழந்தை பிறத்தலுக்கு பின்னாடி தாய்க்கு பால் சுரத்தலை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஹார்மோன் ப்ரோலாக்டின் ஹார்மோன் பிஆர்எல் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அண்ட் தென் பார்த்தோம்னா ப்ரோலாக்டினுக்கு அப்புறமேட்டு அடுத்த இருக்கக்கூடியது ஹார்மோன் செக்ரீட்டட் பை த போஸ்டீரியர் லோப் நியூரோ ஹைப்போதிஸ் பிட்யூட்டரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும். இந்த ஹார்மோன் செக்ரீட்டட் by the posterior pituitary are vasopressin or anti-diuretic hormones, oxytocin.
ஆசோபெர்சின் அண்ட் ஆன்டிடயட்ரிக் ஹார்மோன் அப்படின்னா என்னென்னா இன் கிட்னி டியூப்ஸ் இட் இன்க்ரீசஸ் த reabsorption of water, it reduces loss of water through the urine and hence the name of antidiuretic hormone அப்படின்னு பேர். சிறுநீரக குழல்களிலே நீர் மீள உறிஞ்சப்படுதலை அதிகரிக்கிறது. இதன் காரணமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படும் நீர் இழப்பை குறைக்கிறது. எனவே இது ஆன்டி டயூட்ரிக் ஹார்மோன், சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் எனப்படுகிறது. ஏடிஹெச் அப்படின்னாச்சுன்னா deficiency of ADH reduces reabsorption of water and cause an increase of urine output, polyuria அப்படின்னு பேர். this deficiency disorder is called as a diabetes insipidus அப்படின்னு சொல்லி பேர். இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் வெளியேறக்கூடிய நிகழ்வுக்கு பேர், இந்த குறைபாடுக்கு டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ்ன்னு சொல்லி பேர். அடுத்த ஆக்சிடோசின். it helps in the contraction of smooth muscles of uterus at the time of childbirth and milk ejection from the mammary gland after childbirth. பெண்களுடைய குழந்தை பேரின் பொழுது கருப்பையை சுருக்கியும் விரிவடை செய்தும் குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பியிலிருந்து பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாக இருக்கிறது இந்த ஆக்சிடோசின் தான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது தைராய்டு கிளாண்டு. தைராய்டு கிளாண்ட் இஸ் த கம்போஸ்ட் ஆஃப் த டூ டிஸ்டிங்க்ட் லோப்ஸ் லையிங் ஆன் ஒன் ஆன் எய்தர் சைடு ஆஃப் த ட்ரக்கியா. The two lobes are connected by means of narrow band tissues known as a isthmus. This gland is composed granular follicles and lined by cuboidal epithelium. The follicles are filled with colloid material called தைரோகுளோபிலின். தைரோகுளோபிலின் அப்படின்னு சொல்லி பேர். தைராய்டு சுரப்பியானது மூச்சுக்குழலினுடைய இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகளாக அமைந்துள்ளது. இவ்விரண்டு கதுப்புகளுமே பார்த்திங்கன்னா இஸ்துமஸ் என்னும் பெரிய மெல்லிய திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டது. இந்த சுரப்பியானது பல கதுப்புகளால் ஆனது. இந்த நுண்கதுப்புகள் கனசதுர எபிசீலிய செல்களை சுவராக கொண்டுள்ளதால் இந்த நுண்ணுறுப்புகளுடைய உள்ளே தைரோகுளோபிலின் என்னும் கூழ்ம பொருள்கள் நிரம்பியுள்ளது. தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு தைரோசின் என்னும் அமினோ அமிலமும் அயோடினும் காரணமாக உள்ளது அப்படிங்கிறது தான். தைராய்டு சுரப்பிலே சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னாச்சுன்னா ட்ரை அயோடோ தைரோனின் T3, டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின் அப்படிங்கிற T4 அப்படிங்கிற 2 விதமான ஹார்மோன் சுரக்கிறது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோனுடைய பணிகள் என்ன அப்படின்னாச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டெனிங் த பேசல் மெட்டபாலிக் ரேட் BMR ஆஃப் த பாடி. அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதத்தை பராமரித்து ஆற்றலை உற்பத்தி செய்கிறது. ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த நார்மல் பாடி டெம்பரேச்சர். உடல் வெப்பநிலையை சமநிலையில் பராமரிக்கிறது. இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மைய நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாடுகளில் பங்கேற்கிறது. கண்ட்ரோல் growth ஆஃப் பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். உடல் வளர்ச்சி மற்றும் எலும்புகள் உருவாக்கம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபார் நார்மல் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். உடல் மனம் மற்றும் ஆளுமை வளர்ச்சியிலே முக்கிய பங்கு ஆற்றுகிறது. திஸ் இஸ் நோன் அஸ் த பர்சனாலிட்டி ஹார்மோன். எனவே இது ஆளுமை ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு மார்க் கேள்வி. ஆளுமை ஹார்மோன்னா எது அப்படின்னா தைராய்டு. செல்களிலே வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. ரெகுலேட்ஸ் த செல் மெட்டபாலிசம். அடுத்தது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா தைராய்டு சுரப்பினுடைய குறைபாடுகள் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒன்று ஹைப்போ தைராய்டிசம், காயட்ரி, கிரிட்டினிசம், மிக்சிடிமா, ஹைப்பர் தைராய்டிசம். 4 முறைகள் இருக்குது, 4-5 முறைகள் இருக்குது. ஹைப்போ தைராய்டிசம் இஸ் காஸ்ட் டியூ டு டிக்ரீஸ்டு செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். குறைவாக சுரத்தால் அதுக்கு பேர் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லி பேர். குறைவாக சுரத்தால் வரக்கூடிய வியாதி என்ன உண்டாகும்? எளிய காய்டர், சிம்பிள் காய்ட்ரி, கிரிட்டினிசம், மிக்சிடிமா அப்படிங்கிற வியாதிகள் உருவாகுது. ஹைப்போ தைராய்டிசத்துடைய வெளிப்பாடுகள் இது எல்லாமே. எளிய காய்டர் அப்படின்னா என்ன? சிம்பிள் காய்டர் என்னன்னா இட் இஸ் அ காஸ்டு டியூ டு த இன்அடிக்குவேட் சப்ளை ஆஃப் அயோடின் இன் அவர் டயட். சாப்பிடக்கூடிய உணவுகளில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா அயோடின் குறைவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும். இது அதிகமாக பார்த்திங்கன்னா இமயமலை பகுதிகளில் திஸ் இஸ் அ காமன்லி ப்ரிவேலண்ட் இன் ஹிமாலயன்ஸ் ரீஜன் டியூ டு த லோ லெவல் ஆஃப் அயோடின் கண்டென்ட் இன் த சாயில். அந்த மாதிரியான இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப குறைவாக உப்பு இருக்குது. கடல் பகுதியை தாண்டி மலைப்பகுதிகளில் உப்பு குறைவாக இருக்குது. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி கழுத்து முன்னாடி துருத்திட்டு இருக்கும்.
the content of soil, it leads to the enlargement of thyroid gland which produce அப்படின்னா துருத்தி இருத்தல்னு பேர். முன்பக்கம் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். as a marked swelling and the neck is called gayatri. அது கழுத்து முன்னாடி முட்டிட்டு வர மாதிரி இருக்கும். அடுத்தது கிரிட்னிஸ் தான். It caused due to the decreased secretion of the thyroid hormone in children due to condition stunted growth, mental defect, lack of skeletal development and deformed bones. They are called as a cretins. கிரிட்டின்ஸ்னா குழந்தைகளுடைய குறைவான தைராய்டு ஹார்மோன் சுரப்பால் இந்த நிலை ஏற்படுகிறது. இதனுடைய அறிகுறிகள் குள்ளத்தன்மை, குறைவான மன வளர்ச்சி, குறைபாடான எலும்புகள் வளர்ச்சி ஆகியன ஆகும். இவர்களை கிரிட்டின்கள் என்று அழைப்பார்கள். அடுத்து மெக்சிடிமா. இட் காஸ் பை த டிஃபிஷியன்சி ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன் அடல்ட்ஸ். பெரியவங்களுக்கு நடக்கூடியது. இட் இஸ் மென்டலி ஸ்லக்கிஸ், குறைபாடு. இன்க்ரீஸ் த பாடி வெயிட், பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட். ஓடிமெட்டஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னாச்சுன்னா பெரியவர்களே தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால் ஏற்படுகிறது. இதன் காரணமாக குறைவான மூளை செயல்பாடு, முகம் உப்பிய அல்லது வீங்கிய தோற்றம், உடல் எடை அதிகரிப்பு ஆகியவை தோன்றும். அதற்கு அடுத்தபடியாக ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்போ அப்படின்னா குறைவா அப்படின்னு அர்த்தம், ஹைப்பர்னா அதிகமாக. எக்ஸஸ் ஆஃப் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ் விச் லீட்ஸ் டு கிரேவி அப்படிங்கிற டிசீஸ் உண்டாகும். இந்த சிம்டம்ஸ் அண்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஐபால், எக்ஸப்தலாமா அப்படின்னு பேர். இன்க்ரீஸ்டு மெட்டபாலிக் ரேட், ஹை பாடி டெம்பரேச்சர், ப்ரோஃபியூஸ் ஸ்வெட்டிங், லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் நர்வஸ்னஸ். தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக கிரேவின் நோய்ங்கிறது உண்டாகிறது, பெரியவர்கள் உண்டாகிறது. இதனுடைய அறிகுறிகள் துருத்திய கண்கள், வளர்ச்சிதை மாற்ற வீதம் அதிகரித்தல், மிகை உடல் வெப்பநிலை, மிகையாக வியர்த்தல், உடல் எடை குறைவு, நரம்பு தளர்ச்சி ஆகியவை. இவை எல்லாமே இந்த மிக்சிடிமா ஹைப்பர் தைராய்டிசம் மூலியமாக உண்டாகக்கூடிய வியாதிகள் என்ன அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து பேராதைராய்டு கிளாண்ட். பேராதைராய்டு கிளாண்ட் ஆர் 4 small oval bodies. They are situated on the posterior surface of the thyroid lobes. The chief cells of the gland are mainly concentrated with the secretion of parathormone. பேராத்தார்மோன் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பினுடைய பின்புறத்திலே 4 சிறிய வட்ட வடிவிலான பேராதைராய்டு சுரப்பிகள் அமைந்துள்ளன. இந்த சுரப்பினுடைய முதன்மை செல்கள் பாராத்தார்மோன் என்னும் ஹார்மோனை சுரக்கிறது. இதனுடைய பணிகள் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேராத்தார்மோன் என்ன அப்படின்னாச்சுன்னா, பேராத்தார்மோன் உடல் பார்த்தீங்கன்னா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ். த பேராத்தார்மோன் ரெகுலேட்ஸ் த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் இன் த பாடி. த ஆக்ட் ஆஃப் போன், கிட்னி அண்ட் இன்ஸ்டன்டைன் அப்படின்னா குடல்னு அர்த்தம். டு மெயின்டைன் த பிளட் கால்சியம் லெவல். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவலை பராமரிக்கக்கூடிய வேலைகளை பாராத்தார்மோன் செய்து. பாராத்தார்மோன் குறைபாடாக இருந்ததுன்னா, பேராதைராய்டு டிஃப்யூஷன் இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, தி செக்ரீஷன் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன் கேன் பி ஆல்டர்டு டியூ டு த ஃபாலோவிங் கண்டிஷன்ஸ். ரிமூவல் ஆஃப் பேராதைராய்டு கிளாண்ட் டூரிங் த தைரோடெக்மோட்டி. Removal of thyroid cause decreased secretion of parathormone. The conditions are muscle spasms known as the tetany, sustained contraction of muscles in face, larynx, hands and feet. என்ன நடக்கும் அப்படின்னா, தசை இறுக்கம் எனப்படும் டெட்டனி ஏற்படுதல், முகம், குரல் வளை, கைகள் மற்றும் பாதங்கள் ஆகியவற்றுடைய தசைகள் இறுக்கமடைதல். அதற்கு அடுத்தபடியாக பெயின்ஃபுல் கிராம்ஸ் ஆஃப் லிம்ப் மசில்ஸ், கால் தசைகள் வலியுடன் கூடிய தசைப்பிடிப்பு உண்டாதல் ஆகிய நிலைகளை ஏற்படுத்துகிறது. இதுதான் இதனுடைய வேலை. அடுத்து பேங்க்ரியாஸ், இஸ்லெட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் திட்டுக்கள். ஏன்னா பேங்க்ரியாஸ் ஆர் எலாங்கேட்டட் எல்லோயிஸ் கிளாண்ட் சிச்சுவேட்டட் இன் த லூப் ஆஃப் ஸ்டொமக் அண்ட் duodenum. It is exocrine and endocrine in nature. The exocrine pancreas secretes the pancreatic juice which plays the role of digestion, while the endocrine protein is made up of islets of Langerhans. கணையம் இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையிலே மஞ்சள் நிறத்திலே நீளவாட்டத்திலே காணப்படக்கூடிய சுரப்பு இது நாளமுல்லா மற்றும் நாளமில்லா சுரப்பியாக இரு வழிகளிலும் செயல்படுகிறது. இதுவும் ஒரு மார்க் கேள்வி. லாங்கர்ஹான் திட்டு, கணையத்தில் இருக்கக்கூடிய லாங்கர்ஹான் திட்டு. கணையத்தின் நாளமுள்ள பகுதி கணைய நீரை சுரைக்கிறது. இது உணவு செரித்தலிலே முக்கிய பங்காற்றுகிறது. நாளமில்லா சுரப்பு பகுதியான லாங்கர்ஹான் திட்டுக்கள், நாளமில்லா சுரப்பி அதனால் லாங்கர்ஹான் திட்டுக்கள் 2 பகுதியாக இருக்குது இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் இன்சுலின் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை த ஃப்ரெட்ரிக் பேண்டிங். சார்லஸ் பெஸ்ட் த
Macleod in 1921, insulin was first used in the treatment of diabetics 11th January 1922. அவங்க தான் வந்து இன்சுலினுக்கான, அதாவது சர்க்கரை வியாதிக்கான இன்சுலின் அப்படிங்கிற இன்ஜெக்ஷனை 1911 ஜனவரி 1922 ஜனவரி 11 முதலில் நீரிழிவு நோய்க்கு குணப்படுத்துவதற்குண்டான இன்சுலினை பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க் கேள்வி கேட்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதற்கு அடுத்தபடி அது cells Langerhans consist of two types of cells, namely alpha cells and beta cells. The alpha cells secretes glucagon, beta cells secrete insulin. இதுவும் ஒரு மார்க் கேள்வியும் கூட. லாங்கர்கான் திட்டுக்களில் ஆல்பா செல்கள் மற்றும் பீட்டா செல்கள் என்னும் இருவகை செல்களை கொண்டுள்ளது. ஆல்பா செல் குளுக்கோகானையும், பீட்டா செல்கள் வந்து ஹார்மோனையும், இன்சுலின்கிற ஹார்மோனையும் சுரக்குது அப்படிங்கிறது இது அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கேள்வியில் கூட இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஹார்மோன், கணைய ஹார்மோனுடைய பணிகள் என்ன அப்படின்றத சொல்லணும். A balance between the insulin and glucagon production is necessary to maintain the blood glucose concentration. இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை பராமரிப்பதற்கு இன்சுலின் குளுக்கோகான் சுரப்பினை சம அளவிலே நிலைநிறுத்துவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ஹெல்ப்ஸ் டு இன் த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு கிளைகோஜன் விச் இஸ் ஸ்டோர்டு இன் லிவர் அண்ட் ஸ்கெல்டல் மசில்ஸ். குளுக்கோஸை கிளைகோகானாக மாற்றி கல்லீரலும் தசைகளும் சேர்க்கிறது. It promotes the transport glucose into the cells. செல்களுக்கு குளுக்கோஸ் செல்வதை ஊக்குவிக்கிறது. It decrease the concentration of glucose in blood. இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைக்கிறது. அடுத்து குளுக்கோகான் helps in the breakdown of glycogen to glucose into liver. கல்லீரல் கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றமடைய உதவுகிறது. It increase the blood glucose level. இரத்தத்திலே சர்க்கரையினுடைய அளவை, குளுக்கோஸினுடைய அளவை அதிகரிக்கிறது. அடுத்து டயாபிட்டிஸ் மெலிடிஸ் அப்படிங்கிறது ஒரு சர்க்கரை வியாதி. இட் இஸ் டெஃபிஷியன்சி ஆஃப் இன்சுலின் காசஸ் டயாபிட்டிஸ் மெலிடிஸ். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை இன்க்ரீஸ் இன் பிளட் சுகர் லெவல், ஹைப்போகிளைசிமா அப்படின்னு சொல்லி பேர். ஹைப்பர் கிளைசிமா, ரத்த சர்க்கரை அளவு அதிகரித்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசிமா. எக்ஸ்கிரியேஷன் ஆஃப் எக்ஸஸ் குளுக்கோஸ் இன் த யூரின் கிளைசோகோரியா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சிறுநீரிலே அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறினா அதுக்கு பேர் கிளைசோசூரியான்னு பேர். ஃப்ரீக்வெண்ட் ஆஃப் யூரினேஷன், அடிக்கடி யூரின் போயிட்டே இருந்தால் அதுக்கு பேர் பாலியூரியா. இன்க்ரீஸ்டு thirst, அதாவது அடிக்கடி தாகம் எடுத்தால் அதுக்கு பேர் பாலிடிப்சியா. அதுக்கு அடுத்தபடி இன்க்ரீஸ் இன் அப்பிடைட் அப்படின்னா அடிக்கடி பசி எடுத்தது அப்படின்னாச்சுன்னா அதுக்கு பேர் பாலிபேஜியா. இதுவும் ஒரு கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒன்று இருக்குது. இரத்தத்திலே சர்க்கரையுடைய அளவு அதிகரித்தால் அதுக்கு பேர் ஹைப்பர் கிளைசீமியா. சிறுநீர் அதிகப்படியாக குளுக்கோஸ் வழியாக வெளியேறிச்சுன்னா அதுக்கு பேர் கிளைகோசூரியா. அடிக்கடி சிறுநீர் கழித்தால் அதற்கு பேர் பாலியூரியா. அடிக்கடி தாகம் எடுத்தால் அதுக்கு பேர் பாலிடிப்சியா. அடிக்கடி பசி எடுத்தால் அதுக்கு பேர் பாலிபேஜியா. இது போன்ற அறிகுறிகள் தோன்றுகிறோம். இது எல்லாமே எதனால் இருக்குதுன்னா டயபிட்டிஸ் மெலிடிஸ். இரத்தத்திலே சர்க்கரையினுடைய அளவு, இன்சுலினுடைய அளவு, காஸ் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் இன்சுலின், டயாபிட்டிஸ் மெலிடிஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அட்ரினல் கிளாண்ட். த அட்ரினல் கிளாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் above each kidney. they are called as a suprarrenal glands அப்படின்னு சொல்லி பேர். ஒவ்வொரு சிறுநீரகத்தினுடைய மேற்புறத்திலும் அட்ரினல் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இவை சிறுநீரக மேற்சுரப்பிகள் என அழைக்கப்படுகிறது. The outer part of the adrenal cortex and the inner part of the adrenal medulla, the two distinct part are structurally and functionally different. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த படத்தை கொடுத்து பாகத்தை குறிக்க சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இதனுடைய வெளிப்புற பகுதி அட்ரினல் கார்டெக்ஸ்னும் உட்புற பகுதி அட்ரினல் மெடுலா என அழைக்கப்படும். இவ்விரு பகுதிகள் அமைப்பு மற்றும் பணிகள் வெவ்வேறு விதமான பணிகளை கொண்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்ரினல் கார்டெக்ஸ் என்ன வேலையில் செய்யுதுன்னா, the adrenal cortex consists of 3 layers of cells. They are zona glomerulosa, zona felicata, zona radicularis அப்படின்னு சொல்லி 3 வகையாக இருக்குது. ஹார்மோன்ஸ் ஆஃப் அட்ரினல் கார்டெக்ஸ். ஹார்மோன்ஸ் secreted by the adrenal cortex are corticosteroids. They are classified into glucocorticoids, mineralocorticoids. அட்ரினல் கார்டெக்ஸ் 3 வகையான செல் அடுக்குகளால் ஆனது. அவை சோனா குளோமருலோசா, சோனா பாசிகுலேட்டா மற்றும் சோனா ரெடிகுலாரிஸ். அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கக்கூடிய ஹார்மோன் என்ன அப்படின்னாச்சுன்னா கார்டிகோஸ்டீராய்டு. அவை வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்டு.
மினரலோகார்டிகாய்டு என 2 வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ அடினோகார்டிகாய்டு என்ன வேலையில் செய்யுது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோகார்டிகாய்டு என்ன வேலையில் செய்யுது. அடினோகார்டிகாய்டுகாரில் குளுக்கோகார்டிகாய்டு என்ன செய்யுது. இந்த குளுக்கோகார்டிகாய்டு செக்ரிட்டட் பை த ஜோனா ஃபேசிகுலேட்டா கார்சிசோல் அண்டு கார்டிசோஸ்டீரான் அப்படின்னு சொல்லி பேர். கார்டிசோல் அண்டு கார்டிசோஸ்டீரான் அப்படின்னு சொல்லி பேர். இது என்ன பண்ணுதுன்னா ரெகுலேட் த செல் மெட்டபாலிசம், செல்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் குளுக்கோஸ் ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன் இன்டு லிவர், கல்லீரலுடைய கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை தூண்டுகிறது. இட் இஸ் அன் ஆன்டிஃப்ளமெண்ட்ரி அண்ட் ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட். இது அலர்ஜி மற்றும் ஒவ்வாமை தடுப்பு பொருளாக செயல்படுகிறது. அடுத்தது மினரலோகார்டிகாய்டு. இதனுடைய வேலை என்ன அப்படின்னா மினரலோகார்டிகாய்டு செக்ரிசைடு பை த ஜோனா கிளாமருலேசா அண்டு ஆல்டோஸ்டோரான் அப்படின்னு சொல்லி பேர். ஆல்டோஸ்டிரான் என்ன வேலையை செய்யுதுன்னா இட் ஹெல்ப்ஸ் டு ரீஅப்சார்ப் சோடியம் அயான் ஃப்ரம் த ரீனல் டியூபிள்ஸ். ரீனல் டியூபிள்ஸில் சோனா கிளாமருலேசா உள்ள மினரலோகார்டிகாய்டு சுரக்கும் ஹார்மோன் ஆல்டோஸ்டிரானு சிறுநீரக குழல்களிலே சோடியம் அயனிகளை மீள உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது. இட் காஸ் இன்க்ரீஸ்டு எக்ஸ்கிரியேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயான்ஸ். அதிகமான பொட்டாசியம் அயனிகளை வெளியேறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இட் ரெகுலேட்ஸ் த எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ் பாடி ஃப்ளூயிட் வால்யூம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அண்ட் பிளட் ப்ரெஷர். இதாவது மின்பகு பொருட்களுடைய சமநிலை, நீர்ம அளவு, சவ்வூடு பரவலுடைய அழுத்தம் மற்றும் இரத்த அழுத்தம் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. இதுதான் இதனுடைய வேலை. அடுத்தது அடினல் மெடுலா. அடினல் மெடுலா என்ன வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா the adrenal medulla is composed of a chromaffin cells. They are richly supplied with sympathetic and parasympathetic nerve. பரிவு மற்றும் எதிர்பரிவு நரம்புகளை கொண்டிருக்கிறது. ஹார்மோன்ஸ் ஆஃப் அடினல் மெடுலா இட் செக்ரீட்ஸ் 2 ஹார்மோன்ஸ் நேம்லி எபினெப்ரின் அண்டு நார் எபினெப்ரின் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஹார்மோன்களை சுரக்கிறது. they are together called as a emergency hormone, அவசர கால சண்டை ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். அடினல் மெடுலா அந்த எபினெப்ரின் நார் எபினெப்ரின். it is produced during the conditions of stress emotion, hence it is called as a referred as a fight and fight ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். இவ் 2 ஹார்மோன்களும் பொதுவாக அவசர கால ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் அவை மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் காலங்களிலே உற்பத்தி ஆகின்றது. எனவே ஹார்மோன்கள் சண்டை மற்றும் பயமுறுத்தும் பறக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. இது அடிக்கடி கேட்கக்கூடிய 1 மார்க் கேள்வி, 2 மார்க் கேள்வி இது கேட்பாங்க அடிக்கடி. அடுத்தது அடினல் மெடுலா சுரக்கக்கூடிய ஹார்மோனுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அடினல் மெடுலட்டரி ஹார்மோன்ஸ். எபினெப்ரின் என்ன பண்ணால் இட் ப்ரமோட்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கிளைகோஜன் டு குளுக்கோஸ் இந்த லிவர் மசில்ஸ். கல்லீரல் மற்றும் தசைகளில் உள்ள கிளைகோஜனை குளுக்கோஸாக மாற்றுவதை ஊக்குவிக்கிறது. இட் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் அண்ட் பிளட் ப்ரெஷர், இதய துடிப்பு மற்றும் ரத்த அழுத்தம் ஆகியவற்றை அதிகரிக்கிறது. இட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பை டைலேஷன் ஆஃப் த பிரான்சிக் அண்ட் ரெக்கியா, மூச்சுக்குழல் மற்றும் மூச்சு சிற்றறை ஆகியவற்றை விரிவடை செய்வதன் மூலம் சுவாச வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. இட் காஸ் டைலேஷன் ஆஃப் எ பியூப்பிள் இன் ஐ, கண்ணினுடைய மணிகள் கண் பாவையை விரிவடைய செய்கிறது. இட் டிக்ரீஸ் த பிளட் ஃப்ளோ த்ரூ த ஸ்கின், தோலின் அடியிலே செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை குறைக்கிறது. நாரெபிரின் என்ன வேலை செய்யுதுன்னா மோஸ்ட் ஆஃப் திஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் சிமிலர் டு தோஸ் ஆஃப் த எபினெப்ரின். எபினெப்ரின் என்ன வேலையை செய்தோ அதில் பெரும்பாலான செயல்களை நாரெபிரின் செய்யுது அப்படின்றதோடு நிற்கிறாங்க. அடுத்தது ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ், இனப்பெருக்க சுரப்பிகளை பற்றி சொல்லணும். இதில் கோனட்ஸ், த செக்ஸ் கிளான்ஸ் ஆஃப் த 2 types ஆஃப் டெஸ்ட் அண்ட் ஓவரிஸ். த டெஸ்ட் ஆர் present in male while the ovaries are present in female. இனப்பெருக்க சுரப்பிகள் 2 வகைப்படும். அது பார்த்தீங்கன்னா ஆண்களிலே விந்தகம் மற்றும் பெண்களிலே அண்டகமாகும். அப்போ விந்தகம் என்ன வேலை? த டெஸ்ட்ஸ் ஆர் ரீப்ரொடக்டிவ் கிளான்ஸ் ஆஃப் த மேல்ஸ். they are composed of semi-infrous tubules, Leydig cells and Sertolic cells. Leydig cells form the endocrine part of the test. They secrete the male sex hormone called testosterone அப்படின்னு சொல்லி பேர். இவை ஆண்களுடைய இனப்பெருக்க செல்கள் சுரப்பிகளாகும். விந்தகம் செமினிஃபரல் குழல்கள் லீடிக் செல் மற்றும் செர்டோலி செல்களை கொண்டுள்ளது. லீடிக் செல்கள் நாளமில்லா சுரப்பியாக செயல்படுகின்றன. இவை டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரக்கிறது. இதனுடைய பணிகள் என்னன்னு பார்த்தோன்னா இட் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் சூப்பர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர்.
சூப்பர்மேட்டோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா விந்து செல் உற்பத்தியிலே பங்கேற்கிறது. ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ் சூப்பர்மேட்டோஜெனிசிஸ் அல்ல, ஸ்பெர்மிட்டோஜெனிசிஸ் விந்து செல் உற்பத்தி செய்வதிலே பயன்படுத்தப்படுகிறது. இட் ஸ்டிமுலேட் த புரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மஸ்குலர் growth. புரத உற்பத்தியை தூண்டி தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹேர் ஆன் பாடி அண்ட் ஃபேஸ், டீப் வாய்ஸ் பேட்டர்ன். இரண்டாம் நிலை பால் பண்புகளுடைய உடல் மற்றும் முகத்திலே ரோமங்கள் வளர்தல், குரலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை வளர்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. அடுத்தபடியாக ஓவரி, அண்டகம். The ovaries are female gonads located in the pelvic cavity of the abdomen. They secrete the female sex hormone ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். பெண் இனப்பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் பெண்களுடைய அடிவயிற்றில் இடுப்பெலும்பு பகுதியிலே அமைந்துள்ளது. இவை சுரக்கும் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரானுங்கிற 2 விதமான ஹார்மோனை சுரக்குது. த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் பிரிங்ஸ் அபவுட் த சேஞ்ச் தட் அக்கர் டியூரிங் பியூபர்ட்டி. பருவமடைதலின் போது உடல் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இட் இனிஷியேட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜெனிஸ்னா அண்டச்சல் உருவாக்கத்தில் முக்கியமான பங்குகளை நிகழ்கிறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் த மெச்சுரேஷன் ஆஃப் ஓவரியன் ஃபாலிக்கிள்ஸ் இன் த ஓவரி. அண்ட ஃபாலிக்கிள் செல்கள் முதிர்வடைவதை தூண்டுகிறது. மேச்சுரேஷன் அதாவது பூப்படைதல் நிகழ்வுக்கு அண்ட ஃபாலிக்கிள் செல்களை தூண்டுவதை உதவுகிறது. இட் ப்ரமோட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், பிரஸ்ட் டெவலப்மெண்ட், ஹை பிச்டு வாய்ஸ் எக்ஸெட்ரா. இரண்டாம் நிலை பால் பண்புகளான மார்பக வளர்ச்சி, குரலில் ஏற்படக்கூடிய மாற்றம் போன்றவை வளர்ச்சி அடைவதை ஊக்குவிக்கிறது. அடுத்து ப்ரோஜெஸ்ட்ரானுடைய பணிகள் என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரீ மென்சுரல் சேஞ்சஸ் ஆஃப் த யூட்ரஸ். இது கருப்பையில் நடைபெறும் முன் மாதவிடாய் கால மாற்றங்களுக்கு காரணமாக உள்ளது. இட் ப்ரிப்பேர்ஸ் த யூட்ரஸ் ஃபார் த இம்ப்ளான்டேஷன் ஆஃப் த எம்ப்ரியோ. கருப்பதிவதற்கு கருப்பையை தயார் செய்கிறது. இட் மெயின்டைன்ஸ் த ப்ரெக்னன்சி. கர்ப்பகாலத்திலே பராமரிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பிளாசண்டா தாய் சேய் இணைப்பு திசு உருவாவதற்கு அவசியமாகிறது. கடைசியாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தைமஸ் சுரப்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தைமஸ் பார்ட்டியலி அண்ட் என்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் பார்ஷியலி lymphoid gland. It is located on the upper part of the chest overing the lower end of the trachea. Thymosin is the hormone secreted by thymus. தைமஸ் சுரப்பி நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகிறது. மார்பின் மேற்புறத்திலே இச்சுரப்பி உள்ளது. இது சுரப்பி தைமோசின் என்ற ஹார்மோனை சுரக்கிறது. ஒவ்வொரு சுரப்பியும் சொல்லும் போது அது என்ன ஹார்மோனை சுரக்குதுங்கிறது சொல்லணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். அடுத்து தைமோசினுடைய பயன்கள் என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைமோசின். இட் ஹேஸ் ஸ்டிமுலேட்டரி எஃபெக்ட் ஆஃப் த இம்யூனி ஃபங்க்ஷன். நோய் தடைக்காப்பு மண்டலத்தின் செயல்களை தூண்டுகிறது. இட் ஸ்டிமுலேட்ஸ் த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் ஆஃப் லிம்போசைட்ஸ். லிம்போசைட்டுகளை உருவாவதிலையும் வேறுபடுதலையும் தூண்டுகிறது. இது இதனுடைய தைமோசினுடைய முக்கியமான பணிகள். பாடம் 16 இத்துடன் நிறைவுபடுகிறது. கம்ப்ளீட்டட் திஸ் லெசன் 16 பிளான்ட் அண்ட் அனிமல் ஹார்மோன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் டிஎன் சயின்ஸ் வேர்ல்டு உங்களை வரவேற்கிறது.